இந்த வீடியோல SEO யூடியூப் SEO பத்தி தான் பார்க்க போறோம். SEOக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இந்த ஒரு SEO வந்து ஒவ்வொரு வீடியோக்கும் வந்து இம்பார்ட்டன்ட். இந்த SEO ஸ்கோர் வந்து உங்களுக்கு வந்து அதிகமா இருந்தா தான் வந்து உங்களோட வீடியோஸ்க்கு வந்து வியூஸ் வந்து அதிகமா போகும். அதாவது உங்களோட வீடியோ வந்து யூடியூபே வந்து சஜஷன் பண்ணும் மற்ற வியூவர்ஸுக்கு. அப்பதான் வந்து உங்களால வந்து உங்களோட வீடியோஸ்க்கு வந்து அதிக வியூஸ் வந்து கெயின் பண்ண முடியும், அதிக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கெயின் பண்ண முடியும். உங்களோட யூடியூப் சேனலுக்கு ஒரு கிரேட் ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு கெயின் பண்ண முடியும். அந்த SEO வந்து எங்கேருந்து எடுக்கணும், அந்த ஸ்கோரை போய் எங்க பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட யூடியூப் ஸ்டுடியோலனா அந்த SEOங்கிற ஒரு வார்த்தையே வந்து இருக்காது. அந்த SEOங்கிற ஸ்கோர் வந்து நம்மளா வந்து உருவாக்கணும். அதாவது டேக், அதாவது ப்ரீவியஸா போட்ட வீடியோல வந்து நம்ம வந்து ஒரு டேக் வந்து SEO ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு டேகை எப்படி சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், பிளேலிஸ்ட், அதை கிளிக் பண்ணி போய் பாருங்க. அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ பார்ட் வைஸா வந்துட்டு இருக்கு. இந்த வீடியோல வந்து SEO வந்து எப்படி வந்து கொடுக்கணும், SEO ரிலேட்டடா இருக்கக்கூடிய டேக்ஸ், டிஸ்கிரிப்ஷன் என்னென்ன முக்கியமா கொடுக்கணும், அப்பதான் வந்து SEO ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். அதை பத்தி ஃபுல்லா அந்த எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இது யூடியூப் டுட்டோரியல் வீடியோ. இது பார்ட் வைஸாக வந்துட்டு இருக்கு. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 சொல்லிட்டு பார்ட் வைஸாக வந்துட்டு இருக்கும். அதோட லிங்க் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். யாரும் பார்க்கல அப்படின்னா கிளிக் பண்ணி கண்டினியூவாக பாருங்க. அப்பதான் நம்மளோட சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து சேனல்லேருந்து பேமெண்ட் உங்கள் பேங்க்கு வர வரைக்கும் நம்மளோட சேனலில் வீடியோ ப்ரீஃபாக இருக்குது. நீங்கள் அதெல்லாமே கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் உள்ள யூடியூப் டுட்டோரியல் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு போதும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனலில் போடுற யூடியூப் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ SEOக்கு என்ன முக்கியமானது அப்படின்னு கேட்டிங்கன்னா டேக். அந்த டேக் செக்ஷன் இருக்கு பாருங்க, அது முக்கியமாக வந்து கவனத்தில் எடுத்துக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செக்ஷன். அந்த டேக் செக்ஷனை மட்டும் நீங்கள் வந்து குறிப்பாத்து SEO இருக்கக்கூடிய ஒரு டேக்ஸ் வந்து நீங்கள் கன்ஃபார்ம்டு வந்து ஃபுல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கால்வாசி வியூஸ் வந்து இந்த டேக்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் அதிகமாக ஞாபகத்தில் வச்சுக்கொண்டு பார்த்தீங்கன்னா டேக், இந்த டேகில் மக்கள் தேடாத இருக்கக்கூடிய ஒரு டேகனா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு SEO வந்து அதிகமாகாது. சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் வந்து உங்களோட வீடியோஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு வந்து கிடைக்காது. அதனால ஒரு பெஸ்ட் டேக் வந்து கொடுக்கணும். மக்கள் இப்போ இன்ஸ்டன்டா தேடக்கூடிய, நீங்கள் கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு ஏற்ற போல இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் SEO இருக்கக்கூடிய டேக் கொடுக்கணும். அந்த டேக்னா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சில டூல்ஸ் இருக்கு. யூடியூப்பை பற்றி, அதாவது யூடியூப் டேக்ஸ் வந்து ஒரு SEO ஒரு டேக்ஸ், அதாவது மக்கள் இவ்வளோ சர்ச் வேல்யூம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு டேக்ஸ் எல்லாம் இருக்கு, அதிகமாக டூல்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த டூல்ஸை பயன்படுத்தி ஒரு பெஸ்ட் டேக்ஸ் வந்து நீங்க வந்து ஜெனரேட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஃப்ரீயா டூல்ஸ் இருக்கு, அதே வந்து பெய்ட் வெர்ஷன்ல டூல்ஸ் இருக்கு. மேபி உங்களுக்கு பே பண்ணி வாங்க முடியல அப்படின்னா அந்த டூல்ஸ் எல்லாம் நீங்க ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணலாம். மேபி என்னால பே பண்ணி முடியும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து பே பண்ணி ஒரு பெய்டு சாஃப்ட்வேரை நீங்க வாங்கி அதுல வந்து டேக் வந்து ஜெனரேட் பண்ணிக்க முடியும். அந்த டேக்ல வந்து SEO இருக்கக்கூடிய டேக்ஸ் எல்லாமே வந்து ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வியூஸ் வந்து அதிகமாகும். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து டேக். அதுக்கப்புறம் வந்து அந்த டேக்லயே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து எப்படி இருக்கணும்னா டேக்ல இருக்கக்கூடிய வேர்ட்ஸை பயன்படுத்தி ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து ரெடி பண்ணணும். அது வந்து எப்படியும் ஒரு 10 லைன் இருக்கிற மாதிரி நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரெடி பண்ணிக்கிறேன் இந்த வீடியோக்கு. நான் கொடுக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டுக்கு நான் என்னென்ன கொடுத்தனோ டேக், அதை வச்சு ஒரு டிஸ்கிரிப்ஷன் நானா வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். இதே போல வந்து நீங்க வந்து உங்க கண்டென்ட்டுக்கு ஏற்ற போல அந்த கண்டென்ட்டுக்கு என்னென்ன இம்பார்ட்டண்டா வேர்ட்ஸ் நீங்க கொடுக்குறீங்களோ டேக்ல அதை வச்சு ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து ரெடி பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து அதுவும் வந்து ஒரு SEO லிஸ்ட்ல போய் ஆட் ஆகும். அப்ப ரெண்டுமே ஆட் ஆனிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து SEO ஸ்கோர் அதிகமாகும், போது வியூஸ் வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. வீடியோ இன்னைக்கு அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு 1000 வியூஸ், 2000 வியூஸ், 1 லட்சம் வியூஸ் போகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து உங்களோட முட்டாள்தனம் தான். நீங்க வீடியோஸ் ஒரு நாள் போட்டு அடுத்த நாளே 1000 லட்சக்கணக்கில் இது போகும் நினைக்காதீங்க. வீடியோஸ் நீங்க அப்லோட் பண்ணீங்க, இப்பதான் சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 100 வீடியோ, மினிமம் ஒரு 100 வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து அனலிட்டிக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இவ்வளவு வியூஸ் போயிருக்கு, இவ்வளவு சப்ஸ்கிரைப்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு நீங்க பார்க்கணும். அதுக்கு தைக்க நீங்க இந்த வியூஸ் போயிருக்குங்கிற கணக்குக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களால அந்த வீடியோ போட முடியாது. வீடியோ சேனல் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து போயிருவீங்க, வேற வேலையை பார்க்க போயிருவீங்க. ஸோ முக்கியமா நினைவுல வச்சுக்க வேண்டியது நீங்க 100 வீடியோ போடணும், அவ்வளவுதான் உங்க மைண்ட்ல இருக்க வேண்டியது. நான் இப்போ முக்கியமா சொல்ல வேண்டியது வந்து டேக் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பத்தி சொல்லிட்டேன். இந்த ரெண்டு தான் முக்கியமா இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் மூணாவது ஒன்று இருக்கு, அது என்ன அப்படின்னா டைட்டில். இந்த டைட்டில் வந்து எவ்வளவு 100 இது இருக்கு, அந்த 100மே வந்து ஃபுல் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க பாட்டு கொடுத்தா மக்கள் வந்து ஃபுல் பண்ணி வச்சீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா லெட்டர்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அது அதிகமா வந்து SEO வந்து ரேங்க் ஆகும்னு நினைக்காதீங்க. ஸோ SEO ஸ்கோர் அதிகமாகாது. ஒரு டைட்டில் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த டைட்டில் வந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல கொடுங்க. அதாவது வந்து 70ல இருந்து ஒரு 80 தைக்க இருக்கக்கூடிய லெட்டர்ஸ்ல கொடுங்க. 100 இருக்குன்னா 100 ஃபுல் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு கொடுக்காதீங்க. ஒரு 70ல இருந்து ஒரு 80 அதுக்குள்ள வந்து ஒரு வேர்ட்ஸ் வந்து கொடுங்க. நான் ஒரு ஷார்ட்டா கொடுத்துக்கிறேன் இல்லையா, இது அளவுக்கு நான் வந்து இந்த வீடியோ போறேன்னா அந்த வீடியோவுக்கு ஏற்ற ஒரு டைட்டில் எனக்கு கொடுத்துருக்கேன். இவ்வளவுதான். இந்த டைட்டில்ல நான் போட்ட வீடியோவுக்கு
எல்லாமே இருக்கு. இந்த சின்ன டைட்டில் அது மாதிரி ஒரு டைட்டில் ரெடி பண்ணுங்க. ஒரு 70ல ஒரு 80 இருக்கிற மாதிரி ஒரு டைட்டில் ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாலாம் ஆக்க வேண்டியது இல்லை. பக்கத்துல உங்க சேனல் நேம் போட்டுக்கலாம்னு நினைச்சாலும் போட்டுக்கலாம். இது முக்கியமா டேக், டிஸ்கிரிப்ஷன், டைட்டில் இது 3 ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் உங்களோட வீடியோ ஒரு கண்டினியூஸா போட்டுட்டு இருக்கணும். ஒரு கண்டென்ட்டை பத்தி நீங்க எடுத்து போட்டுட்டே இருக்கீங்கன்னா உங்களோட சேனல்ல தினமும் போட்டுட்டே இருக்கணும். அப்பதான் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதை நீங்க சோசியல் மீடியால ஷேர் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. மேபி உங்களுக்கு இப்பதான் ஸ்டார்டிங்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சோசியல் மீடியால ஷேர் பண்ணுங்க. அப்படி வர வியூஸும் வரட்டும். அதே போல நீங்க கண்டினியூவா அந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு வியூஸ் வருதோ இல்லையோ நீங்க கண்டினியூ அப்லோட் பண்ணிட்டே இருக்கணும். அதே போல வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது டிஸ்கிரிப்ஷன் இந்த போல நீட்னஸா இருக்கணும். அது போல டைட்டில் ரொம்ப நீட்னஸா இருக்கணும். அதே போல டேக் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா அந்த டேக் மட்டும்தான். அந்த டேக் ஒரு பர்ஃபெக்டான நீங்க SEO ரிலேட்டடா இருக்கக்கூடிய டேக்கை ஜெனரேட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வியூஸ் எக்கச்சக்கமா கொண்டு போகும். இப்ப நான் சொன்னது எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்டா தம்ப்நெயில் பார்த்த உடனே கிளிக் பண்ற மாதிரி வைங்க. தம்ப்நெயில்ல ஒரு 100 வேர்டு கொடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா அது அவ்வளவா நல்லா இருக்காது. தம்ப்நெயில்ல ஒரு 3 வேர்டு இல்லாட்டி 4 வேர்டு மட்டும் கொடுத்து வச்சுக்கிற மாதிரி வாங்க. இல்லாட்டி 3 லைன் இல்லாட்டி 2 லைன் அந்த மாதிரி இருந்தா பரவாயில்ல. ஒரு 10 வேர்ட்ஸை நீங்க டைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல உங்களோட போட்டோஸோ இல்லாட்டி வேற இமேஜஸோ வைக்கிறீங்க அப்படின்னா அது கொச்சன்னு இருக்கும். உங்களுக்கு தம்ப்நெயில் ஒரு பார்க்கறதுக்கு ஒரு 2-3 போட்டோ வச்சு அதுல ஒரு 2 லைனோ இல்லாட்டி 1 லைனோ நல்லா புரியுற மாதிரி வச்சுக்கணும். ஒரு தம்ப்நெயில் ரெடி பண்ணுங்க. அதான் உங்களுக்கு ஒரு ஈஸியா இருக்கும். தம்ப்நெயில் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா பார்த்து அதை கிளிக் பண்ண தோன்ற மாதிரி ஒரு தம்ப்நெயில் ரெடி பண்ணுங்க. அதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் உங்களோட SEO ஸ்கோர் அதிகமா இருக்கிறதுக்கு. அவ்வளவுதான். டேக் பார்த்தாச்சு. டேக்கோட வேல்யூம் அந்த கீவேர்ட்ஸ் டைட்டில் ஒரு கீவேர்டு இருக்கிற மாதிரி ரெடி பண்ணுங்க. அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ல கீவேர்டை பயன்படுத்தி ஒரு டிஸ்கிரிப்ஷன் பேராகிராஃப் டைப் பண்ணுங்க. அவ்வளவுதான். இது மூலியமா உங்களுடைய SEO ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் ஐ கார்டு, எண்ட் ஸ்கிரீன் அதெல்லாம் கொடுங்க. கண்டிப்பா கொடுங்க. இப்பதான் பிகினரா இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பா கொடுத்ததான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வியூஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள். தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணுங்க. கண்ணை மூடிக்கிட்டு நீங்க வியூஸ் வருது வரல நீங்க கொடுக்குற கண்டென்ட் ஒரு ஒர்த்தபிள் கண்டென்ட் இருக்கணும். நீங்க 100 வீடியோ அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த எத்தனை வியூஸ் இருக்கு, எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற அனலிட்டிக் பாக்ஸ் ஓபன் பண்ணி பாருங்க. அது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது போல இன்ட்ரெஸ்டிங்கான யூடியூப் அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சேனல்ல போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் சேரும். இந்த ஒரு வீடியோ பார்ட் வைஸா வந்துட்டு இருக்கு. ஸோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வீடியோஸ் நீங்க பார்க்க அப்படின்னா அதுக்கான வீடியோஸ் லிங்க் பிளேலிஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி பார்ட் வைஸா பாருங்க. ஸோ பார்ட் வைஸா பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாமே கிளியரா புரியும். சேனல் கிரியேட் பண்றதுல இருந்து சேனல்ல பேமெண்ட் பேங்க் வர வரைக்கும் A to Z நம்மளோட சேனல் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோவா கொடுத்துருக்கேன். அந்த வீடியோட லிங்க் பிளேலிஸ்ட் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி பார்ட் வைஸா பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நீங்க ஒரு பெஸ்ட் சேனல் கிரியேட் பண்ணி பயங்கரமா க்ரோ பண்ணி கொண்டு போக முடியும். அதுக்கப்புறம் பார்ட் வைஸா வர வீடியோஸ் எல்லாமே லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. இது பார்ட் 9 வீடியோ. பார்ட் 10 வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.